வாங்க, ரொம்பவே சூப்பரான ஒரு டாஸில் ஒர்க் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஒரு செயின் போட்டுடலாம். ஒரு 5 செயின் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டுட்டு 1 2 3 4 5 அவ்வளோ போட்டுக்கிறேன். சரிங்களா? போட்டுட்டு அது லென்த்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? தெரியுதுங்களா? வச்சுட்டு அங்கே ஒரு லாக் போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 செயின் போட்டுருவோம். சரிங்களா? தன்சியாக வச்சுட்டு போமா. 1 2 3 இதோட லென்த்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு 5 செயின் 1 2 3 4 5 அவ்வளோதான். ஒரு 5 ஒரு 3ன்னு மாற்றி மாற்றி நம்ம வந்து அந்த சாரியோட முந்தி ஃபுல்லாகவே போட்டுட்டு போகணும். சரிங்களா? 5 3 5 3னே போட்டுகிட்டே போகணும். சரிங்களா? ஒன்று வந்து பேட்டர்ன் போடுறதுக்கு, ஒன்று வந்து குஞ்சம் கட்டுறதுக்கு, அப்படியே மாற்றி மாற்றி போட்டுகிட்டே போகணும். சரிங்களா? அதோட லென்த்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். 1ல் 5 1ல் 3 5 3 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டெப் 2ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயினுக்கு மேலே இந்த அடுத்த நூலை எடுத்துக்கலாம். நான் வந்து வேறு வேறு கலர் போடுற காரணம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேறு வேறு கலர் போடுறேன். நீங்கள் வந்து சேம் கலரில் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி செயின் போட்டுட்டு இந்த லென்த்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும். சரிங்களா? அது அந்த லென்த்தை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? எங்கே கொடுக்கணும்னா, இந்த போட்டிருக்கோம் இல்லையா, கிளாத்துக்குள்ளே கொடுத்து ஒரு லாக் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே கொடுத்து ஜஸ்ட் அப்படியே வெளில எடுத்திங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு லாக் போட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே டாசல் கட்ட போகிறோம். இங்கே வந்து 3 செயின் போட்டுருக்கோம். சரிங்களா? அப்புறம் ஒரு டைம் மட்டும் சுற்றிட்டு இந்த செயின் 3 செயினை எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்கப்புறம் எங்கே போகணும்னா, டேரெக்டாக அந்த 5 செயின் போட்டிருக்கோம்லே அங்கே போய் அந்த நூலை வெளியில் எடுத்துட்டு 3 செயின் இருக்கிறனால 2 2 ரிலீஸ் பண்ணுறோம். சரிங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதை ரிப்பீட்டடாக போட போகிறோம். உள்ளே கொடுக்குறோம், வெளியில் எடுக்கிறோம், ரிலீஸ் பண்ணுறோம். அப்படியே பூ மாதிரி எடுக்கணும். சரிங்களா? ஒட்டை சுற்றுறோம், உள்ளே கொடுக்குறேன், வெளில எடுக்கிறேன். சரிங்களா? ஏதோ அழகாக எடுத்திங்கன்னா அது வாட்டுக்கு வந்துடும். ஒரு தடவை சுற்றுறோம், உள்ளே கொடுக்குறோம், ஜஸ்ட்டு வெளியில் எடுக்கிறோம், வெளில எடுத்துகிட்டு 2 2 ரிலீஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஒட்டையை சுற்றுறோம், உள்ளே கொடுக்குறோம், வெளில எடுக்கிறோம், 2 2 ரிலீஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான். இந்த பேட்டர்ன் இந்த செயின் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் இதே தான் செய்ய போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸியானது தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? இந்த மாதிரி கிளாஸ்லாம் எடுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். புரியுதுங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இங்கே வந்து நம்மகிட்ட வந்து செயின் இருக்குது. ஒரு டைம் சுற்றுறேன், ஜஸ்ட்டு உள்ளே கொடுக்குறேன், வெளியில் எடுக்கிறேன், அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன் 2 2. அவ்வளோதான். அந்த செயின் ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இந்த எண்டு வந்து எங்கே முடியணும் அப்படின்னா, இந்த 3 போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே ஒரு 3ல் தானே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 3 இதை செயினை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது. சரிங்களா? இது ஃபுல்லாக அந்த 5 செயினை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு, இந்த எண்டு வந்து எங்கே முடியணும் அப்படின்னா, இந்த 3 செயினையும் விட்டுட்டு
அதுக்கடுத்து லாக் போட்டிருக்கோம் இல்லையா, 5 செயின் போட்டுட்டு லாக் போட்டது இந்த இருக்குது சரிங்களா. 5 செயின் போட்டுட்டு லாக் போட்டது இந்த இருக்குது சரிங்களா. இந்த 3 செயின் போட்டு லாக் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு எடுக்கணும் சரிங்களா. எடுத்துட்டு ஒரு லாக் போட்டுக்குவோம் சரிங்களா. அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சா. இது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குதுங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 5 எதுக்கு அப்படின்னா குஞ்சம் கட்டுறதுக்கு. அதை நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். குஞ்சம் கட்டுறதுக்கு ஒரு 5 செயினை போட்டுட்டு ஆனால் ஒரு லாக்கை போட்டுட்டு அடுத்து போயிட வேண்டியதான். இதை பாருங்கள், இதோட லென்த்து கரெக்டாக வருதான்னு பார்த்துருங்க. லென்த்து கரெக்டாக வந்துருச்சுங்களா. கீழே எத்தனை செயின் போட்டிருக்கீங்களோ அத்தனை செயின் போட்டிங்கன்னா லென்த்து கரெக்டாக ஓடி வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த லாக்குள்ளே கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். கொடுத்துட்டு அப்படியே ஜஸ்ட்டு வெளில எடுத்துகிட்டு ஒரு லாக் போட்டுருங்கம்மா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 செயின் இருக்குது சரிங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தடவை மட்டும் சுற்ற போகிறோம். அந்த 3 செயினை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும். நம்ம வந்து இந்த 5 செயினில் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்படியே வெளியில் எடுத்துருவோம். வெளில எடுத்துட்டு 2 ரிலீஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஒற்றை சுற்றுறோம், உள்ளே கொடுக்குறோம், வெளில எடுக்கிறோம். பூ மாதிரி வெளியில் எடுத்து 2 ரிலீஸ் பண்ணுறோம் சரிங்களா. பெரிய ஓட்டையாக இருக்கிறதுனால நமக்கு உள்ளே கொடுத்துட்டு எடுக்கிறதெல்லாம் நல்ல ஈஸியாகவே வந்துடும். அதனால் நம்ம பிரச்சனையே இல்லாமல் அளவோல் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த பேட்டர்ன் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்களா. புரியுதுங்களா உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி கிளாஸ் வேணும்னா சொல்லிட்டு பயோவில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நான் ஸ்க்ரீன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் தருவேன். அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் சரிங்களா. நமக்கு இந்த மாதிரி தான் பேட்டர்ன் கிடைக்கும் சரிங்களா. இதில் டாசில் கட்டணும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு லுக்கு கிடைக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த இதை பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.